श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது பிராமணம் 13வது மந்திரம். யஸ்யானுவித்தஹ பிரதிபுத்த ஆத்மா அஸ்மின் சந்தேஹ்யே கஹனே பிரவிஷ்டஹ ச விஸ்வக்ருத் சஹி சர்வஸ்ய கர்த்தா தஸ்ய லோகஹ ச உ லோக ஏவ. இந்த பிராமணத்தில் 8வது மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு யாக்ஞவல்கர் பல ஸ்ருதியுடைய கொட்டேஷன்ஸ் ಮಂತ್ರಗಳನ್ನು ಶ್ಲೋಕಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕப்படுத்துறார் அங்கங்க. அது சொல்லும்போது அஜ்ஞான நிந்த பண்ணி ஞானத்துடைய பெருமை பாராட்டுறது. அதிலும் முக்கியமான ஒரு மந்திரம் 12வது மந்திரம் பார்த்தோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசஞ்சுவரேத். அதுக்கு பிறகு இது எல்லாமே ஞானத்தினுடைய பெருமை சொல்றதுக்காக பேசுற மந்திரங்கள். 13வது மந்திரத்துல பார்த்தோம் கடந்த சத்சங்கத்தில், யாரு ஒருத்தனை குரு கிட்ட இருந்து உபதேசம் சிரவணம் பண்ணி கேட்டு இந்த தேகத்துக்குள்ளேயே இருக்கிற 5 கோஷங்களுக்கு உள்ள இருக்கிற ஆத்ம அது தானனி ஆத்மனி தெரிஞ்சுக்கிட்டானோ இல்ல தெரிஞ்சுக்குவானோ, அப்படிப்பட்ட அந்த ஞானி அடையிற பலம் என்ன அது சொல்றதுக்காக அவன் விஸ்வக்ருத்து ஆயிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை. விஸ்வக்ருத் అనేది ஒரு டைட்டில் கிடையாது. சதுர்வேதி த்விவேதி அப்படி தீட்சித் சர்மா அப்படின்னு டைட்டில் இல்லாது. அப்படி என்ன அர்த்தம், அவனு பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணியாச்சு, சாதிக்க வேண்டியது சாதிச்சாச்சு. அதனால ஒரு குறை ஒரு லூஸ் எண்டிங் எதுவுமே இல்லை வாழ்க்கையில. அப்படி சொல்லணும்னா சர்வஸ்ய கர்த்தா அப்படின்னு உபனிஷத்து விளக்கம் கொடுக்கிறது. விஸ்வக்ருத்தன்னா சர்வஸ்ய கர்த்தா அப்படின்னா கிருத்தகிருத்தியன் ஆயிட்டான். கிருத்தகிருத்தியஸ்ச பாரத. அங்கே மட்டும் இல்ல, கிருஷ்ணர் பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்னா, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருஷ்ண கர்மகிருத். கர்மகிருத் கிருத்ஸ்ன, இங்க விஸ்வ பதம் பகவத்கீதையில அங்க கிருத்ஸ்ன கிருத்ஸ்ன கம்ப்ளீட்லி
அவனுதான் வாழ்க்கையில மனுஷ சரீரம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அது பண்ணி முடிச்சுட்டான். ஃபுல்ஃபில்டு. அதுதான் அந்த விஸ்வகிருத்து சர்வஸ்ய கர்த்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு அழகான எக்ஸ்பிரஷன் உபனிஷத்து அந்த மந்திரம் கொடுக்கறது, அப்படிப்பட்ட அந்த ஞானி அவருக்கு சர்வம் உலகம் எல்லாமே ஆத்மா, அவனே அந்த சர்வத்துக்கு ஆத்மா. உலகம் எல்லாம் அவனுக்கு ஆத்மா, சர்வத்துக்கு இவரே ஆத்மா. ரெண்டு ஒண்ணுதான் சொல்லணும், ரெண்டு சொல்ல வேண்டியதில்லை. பட் உலக திருஷ்டில பார்த்தா இவரே தான் சர்வத்துக்கு ஆத்மா, இவர் திருஷ்டில பார்த்தா உலகம் மொத்தம் ஆத்மாவா தான் இருக்காரு. அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது அங்க தஸ்ய லோகஹ ச உ லோக ஏவ, இந்த லோகானே பதத்துக்கு அர்த்தம் ஆத்மான்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அங்க அந்த இடத்துல ஆத்மானி அர்த்தம் எடுத்துக்கணும்னு சங்கரர் பாஷ்யம் எழுதும் போது ஒரு வரி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, முமுட்சுவானவன், ஜிக்னாசுவா இருக்கிறவன், இன்னும் ஞானம் அடையல, அந்த நிலை அடையல. அவன் என்ன பண்ணிடணும்னா இந்த விதமா ஏகஹ ஏவ அத்விதீயஹ பரஹ ஏவ அஸ்மி, ஒன்னுதான் இருக்கின்றனது, ரெண்டாவதனேது இல்லாம இருக்கின்றனது, அது பரமமா இருக்கின்றனது, அது அஸ்மி நானு, அது பரஹ ஏவ அஸ்மி இதி அனுசந்தாத்தவ்யஹ. இந்த விதமா அனுசந்தானம் பண்ணி ஒரு ஜிக்னாசு முமுட்சு அவனும் ஆத்தியாத்மிக மார்க்கத்துல பயணம் செய்யணும். இது ஸ்லோகார்த்தா, இதுதான் இந்த மந்திரத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தம். புரியுதா? அப்படின்னு சொன்னார். இப்போ இதே விதமான எக்ஸ்பிரஷன் நமக்கு கைவல்ய உபனிஷத்துல பார்த்தோம். இதுதான் மகா வாக்கியம், தத்துவம் அசின்னு சொன்னதுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி, அதேதான் வேற விதத்துல உபனிஷத்து எக்ஸ்பிரஸ் பண்றது. அது அங்க என்ன பார்த்தோம்? யத் பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்யாயதனம் மஹத் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ த்வமேவ தத். யூ ஆர் தட், தட் இஸ் யூ ஆர். எக்ஸாக்ட்லி அதே தான் இங்க சொன்னது. தஸ்ய லோகஹ சவு லோகஹ ஏவ. ஊ అనేది ஒரு பார்ட்டிகல் எம்பசைஸ் பண்றதுக்கு தான். அப்படி என்ன, அவனுக்கு இந்த லோகம் அவனேதான் லோகம், அந்த லோகத்தை இவரேதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி தத்துவமேவ துவமேவ தத். ஸோ ரெண்டு பக்கம் சொல்லப்படுது. இந்த இவன் திருஷ்டியில சொல்றது உலக திருஷ்டி ரெண்டு இல்லை, ஆனாலும் புரியறதுக்காக இந்த எக்ஸ்பிரஷன். இதுதான் இந்த 13வது மந்திரத்துல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம். எங்க பார்த்தா கூட நமக்கு மகா வாக்கியம் உடைய விவரணம் தெரியுது, அடிப்படையா உள்ள பார்த்தோம்னா. அடுத்ததாக 14வது மந்திரம் பார்க்கிறோம். இப்போ இஹைவ சந்தஹ அத வித்மஹ தத்வயம் ந சேத் அவேதிமஹ மஹதி வினஷ்டிஹி ஏ தத்வித் உதர் தத்விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி அதேதரே துக்கமேவாபி யந்தி. முக்கியமா இந்த பிராமணத்துல பார்த்துட்டு வரோம். நம்ம வேற வேற உபனிஷத்துகள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இங்க திரும்பி ரிமைண்ட் செய்யப்படுறது. அதே போல் இப்போ இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்துச்சா?
ம். అది వార్త జ్ఞాపకం ఇருக்கு. మహతి వినష్టి అనేది జ్ఞాపకం ఇருக்கு సార్. நீங்க நிறைய வாட்டி கூட சொல்லிட்டீங்க. கேனோபனிஷத்து அங்கே இதே எக்ஸ்பிரஷன் அது சொல்ற அந்த மந்திரம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் படிச்சதுனால நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கணும். இஹ சேத வேதி ததா சத்யமஸ்தி ந சேதிஹா வேதி மஹதி வினஷ்டிஹி பூதேஷு பூதேஷு விசிந்திய தீராஹ பிரேத்யாஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி. என்ன முழுசா படிக்கணும். அமிர்தா பவந்தி அనే வார்த்தை இங்க வந்துச்சு. மகதி வினஷ்டன்னு வந்ததுனால ரொம்ப முக்கியமான மந்திரம் கேனோபனிஷத்துல. இந்த மந்திரம் கூட ஞானத்தோட பெருமைத பாராட்டி சொல்றதை பல விஷயங்கள் பதார்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதன் அவனை வேலிடேட் பண்ணணும், எடை போடணும். அவனோட வெயிட் இல்லை, இவன் மனுஷனா இல்லையா? ஹவு யூ வேலிடேட் இவன் மனுஷன்? ஏன்னா மனுஷனா பிறந்து கூட ஆனிமல் மேன், டெவில் மேன், மேன் ரொம்ப கம்மி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் டிவைன் மேன் 4 லெவல்ஸ். ஆனிமல் மேன், டெவில் மேன், இந்த ரெண்டுத்துல தான் பெரும்பாலும் மக்கள் வாழுவான். கொஞ்சம் பேர் தான் அட்லீஸ்ட் மனுஷனை வாழுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் தெய்வத்தின் உணர்வான். ரெகக்னைஸ் யுவர் டிவினிட்டி, அது அந்த பர்பஸ். அதை வச்சுதான் இவன் நிஜமா மனுஷன். அது வச்சுதான் எடை போடணும். புரியுதா? அப்போ அதுதான் சொல்லும் இவனுடைய ஜீவித லட்சியம், இவனு கொடுக்கிற முக்கியத்துவம் வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான், எது லட்சியமா வச்சுக்கிட்டான், அது வச்சுதான் இவனு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பொதுவா எல்லா ஜீவராசிகளும் அது சம்சாரிகளாவே பிறக்கிறது. சம்சாரிகள்னா துக்கம், பல கஷ்டங்கள், ஒரு யாந்திரிகமான இந்த ஒரு நம்ம கண்ட்ரோலே இல்லாத போல் ஒரு வாழ்க்கை. எல்லா ஜீவராசிகள் அப்படிதான் பிறக்கிறது. சம்சாரிகளா பிறந்து, மனுஷங்களை பத்தி சொல்லல, எல்லா ஜீவராசிகள். ஏன்னா அதிக சம்சாரம் இருக்கு. தமிழ் சம்சாரம் இருக்கு, சம்ஸ்கிருத சம்சாரம் இருக்கு, மலையாள சம்சாரம் இருக்கு. அது 2 எறும்பு இப்படி என்னமோ பேசி அது இருக்கு. சம்சாரிகளாவே வாழ்ந்து சம்சாரிகளாவே போறான். ஆனா இதுல ஒரு அந்த மனுஷனுக்கு மட்டும் கிரவுன் ஆஃப் தி கிரியேஷன், கிரஸ்ட் ஜுவல், விவேக மனுஷமணி, விவேக சூடாமணி இது தெலுங்குல ஆரம்பிச்சிருக்கேன். விவேகம் అనేది புத்தில தலையில தான் இருக்கும். அது இருந்தாதான் நீ பெரிய தலையில ஒரு அந்த மணி வச்சுக்கிறது போலுதான். அழகான பேரு கொடுத்தார் சங்கரர், விவேக சூடாமணி. அதுபோல் இங்க மனுஷ சூடாமணி, உலகத்திலே கிரீட்டம் போல் இருக்கணும் இவனை. அதனால இங்க இந்த மந்திரத்தில் அப்படி வாழ்க்கையில செய்ய வேண்டியது செஞ்சு சாதிக்க வேண்டியது சாதிச்ச ஒரு ஞானி அவருடைய அனுபவத்தினை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இங்க அவருடைய அனுபவத்தினை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. எப்படின்னா அவர் எவாலுவேட் பண்ணிக்கிட்டு, எவாலுவேஷனுக்கு என்ன சொல்றோம்னா
சிம்ஹாவலோகனம். அப்பப்போ நம்ம கூட என்னமோ 50 வயசு வந்துச்சு, என்னதான் பண்ண இப்போ வரைக்கும். இந்த ஊர் 20 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக். அதுக்கு பேர் சிம்ஹாவலோகனம். ஆனா சிங்கம் பண்றது அது கம்பீரம், மனுஷனு கூட பண்ணணும் அப்பப்போ. நம்ம பண்றோம், ஆனா பாஸ்ட் எல்லாம் நினைச்சு ரிக்ரெட் ஆகுறோம், கவலைப்படுறோம். அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா, இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, நான் அது படிச்சிருந்தேன், அங்க அந்த ஊர் போயிருந்தேன், இந்த வேலை பண்ணிருந்தேன், இப்படி ரிக்ரெட் ஆகிறத தவிர பாஸ்ட்னு வச்சுக்கிட்டு எப்பவுமே கூட பாடம் கத்துக்கணும். சுவாமிஜி சொல்லுவார்ல, பாடம் கத்துக்கிட்டு முன்ன எப்படி போகணும். அப்போ சிம்ஹம் என்ன பண்றதுன்னா, 10 அடி போனதுக்கு அப்புறம் இங்க ஏதாவது யாராவது எனக்கு கிட்ட வரானா, என்னோட கம்பீரத்தை மெயின்டைன் ஆகுறதா இல்லையா, இல்ல ரொம்ப நுழையிறாங்களே என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள, அப்படி பார்த்துக்கும் ஒரு வாட்டி. எனிமீஸ், சத்ருவில் யாராவது இருக்காங்களான்னு, அப்புறம் 10 அடி முன்னாடி போகுமா. அப்படிதான் நாம் எங்காவது பிட்ஃபால், எங்காவது உளுந்துட்டோமா, இல்ல செஞ்ச தவிர திரும்பி திரும்பி செஞ்சிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் அதுக்குதான் அந்த ரெட் லைட், அதுக்கப்புறம் எல்லோ லைட், தென் கிரீன் லைட். நம்ம அப்படி நிந்தி சிந்திக்காம இருந்தா அப்பப்போ இயற்கைய கடவுளை ரெட் லைட் கொடுத்துட்டு இருப்பாரு. வியாதி மூலமா, கஷ்டம் மூலமா, ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ரெட் லைட் என்னன்னா ஜாக்கிரதை. ஒரு துக்கம் வருதுன்னா அது ஒரு ரெட் லைட். துக்கி ஆகக்கூடாது, வரட்டும் பார்க்கிறேன், இதுக்கு நான் துக்கப்படலாமா, இது எனக்கு துக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணது பார்க்கணும். எப்போ நான் அப்படி முறைச்சு பார்க்கிறேனோ அந்த துக்கம் ஓடி போகணும், ஒன்றும் பண்ணாது, அது பலகீனமாயிடும். அப்படி இவர் சொல்ற வார்த்தைகள் இது. என்ன சொல்றாருன்னா, நம்மட சேர்ந்துட்டோம், அப்படியோ இப்படியோ எப்படியோ சொல்றேன் இல்லையா, அப்படி இப்படி வந்துட்டோம்ப்பா. நிறைய வாட்டி ஏதாவது ஜெர்னி, ராத்திரி 11 மணிக்கு வர வேண்டிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையில அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு வந்துச்சு. கோயம்புத்தூருக்கு 2:30 மணிக்கு சேர்ந்துச்சு. காலையில 6 மணிக்கு இங்க வர வேண்டியது அங்க அப்படி வெயிட் பண்ணி ராத்திரி வேற. அதுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் படா அப்படியும் இப்படி சேர்ந்துட்டோம். அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்படியோ இந்த சரீரம் இருக்கும்போதே நவ் அண்ட் ஹியர் இப்பவே நான் ஆத்மானே தெரிஞ்சுக்கிட்டோம் என்றாரு. அவர் புளூரலா சொல்றாரு, பயம் என்றாரு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாரும் சொல்லணும் இல்ல, இங்க நம்ம கூட கொஞ்சம் பேர் இருக்குமே, நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அடைஞ்சிட்டோம், நிம்மதி. இது இப்படி இந்த ஞானம் அடியில்லைன்னா, அடைஞ்சில்லைன்னா எவ்வளவு நஷ்டமாயிருக்கும். மகதி வினஷ்டி, இதுக்கு மேல பெரிய இன்னொரு நஷ்டம் கிடையாது. இதே விஷயம்தான் விவேக சூடாமணியில் ஆரம்பத்துல சங்கரர் இப்படிதான் ஆரம்பிக்கும் போது, துர்லபம் மானுஷம் ஜென்மா, மனுஷனா பிறக்கிறது, அதுலயுமே பும்சனா இருக்கணும். பும்சனா பௌருஷத்துவம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஆத்தியாத்மிக வாழ்க்கையில நடக்கிறவன் டிமிட் ஃபெலோ கேனாட் வாக் ஹியர். ஏன்னா இங்க எல்லாரும் நெகேட் பண்றோம். உனக்கு கீழே சப்போர்ட் இருக்காது, மேல சப்போர்ட் இருக்காது, உன்னோட நீ சப்போர்ட்டா வச்சுட்டு இருக்கிற. இப்ப இங்கே பண்ண போறாரு,
ஈஸ்வரன் விட எடுத்துருவோம். தைரியம் இருக்கா? கஷ்டம். அந்த லெவலுக்கு வந்து நிக்கிறான் ஒருத்தனா, அதனால அங்க புருஷகாரம், அதுக்கப்புறம் விப்ரதா, சாத்விக குணம், அதுக்கப்புறம் வைதிக தர்ம அனுஷ்டானம், இப்படி ஒரு 8 சொல்றாரு. இது இப்படி இவ்வளவு நடக்கணும்னா சதகோட்டி ஜன்ம புண்ணிய பலைஹி, சுக்ருத பலைஹி என்ற. அதுக்கப்புறம் தான் திரும்பி அதை சிந்தசைஸ் பண்ணி துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக, அந்த ஃபேமஸ் ஸ்லோகம் சொல்லுவார். மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய, அந்த விஷயம்தான் இங்க. அதனால என்ன சொல்றாரு இப்ப அவர் சொன்னது சம்ஸ்கிருதம். அங்க வயம் தத் பிரம்மா வித்மஹா, நம்ம பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அத்ய வயம் கிருதார்த்தா, நம்ம கிருதார்த்தர்கள் ஆயிட்டோம். இல்லைன்னா என்னது சொல்லப்படுது அங்க, இல்லைன்னா எல்லோரும் ஓடி அலைஞ்சு பணத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, வேலைன்னு பல விதமா நான் திண்டாடி இருப்பேன். எல்லோருக்கும் லோகத்துல எல்லாரும் நம்ம தூரம் இருந்து பாக்குறோம், அவங்க நல்லா இருக்காங்க, நல்ல வீட்டுல இருக்காங்க. எல்லாரும் திண்டாடுற பிசினஸ் தான். ஏதோ ஒரு விதமா மனுஷனுக்கு பயம், சோக மோக பயம் அது போகிறது இல்லை, திருப்தி வருதில்லை, நிறைவு வருதில்லை. அதனால அப்படி செஞ்சில்லைன்னா நம்ம எல்லோருக்கும் தாபத்திரயப்பட்டு, தாபத்திரயம்னா ஆங்ஸைட்டி, எக்ஸைட்மெண்ட், ஓடி ஓடி ஓடி. நமக்கு ஏதோ அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி இதனால்தான் வீட்டுல வேலை பண்றோம், முடிச்சுக்கிட்டு கரெக்டா சத்சங்கத்துக்கு வந்து உட்காந்து நிம்மதியா. எத்தனோ இருக்கும் கமிட்மெண்ட்ஸ், நம்ம முடியும் போது அது செய்யும் போது அதை பண்ணுவோம். நம்ம ரிலாக்ஸ்ட, ஓட்டம் இருக்காது, கவலை இருக்காது, பாக்கியமானது இருக்காது, முக்கியமா ஆந்தரிகமா இருக்காது ஓட்டம். மைண்ட் இமோஷன்ஸ் ஓடாது, எதுக்கும் ஓடாது. அதாவது எதுவும் செய்ய வேண்டியது செய்ய முடிச்சு. நத்திங் கேன் டிஸ்டர்ப் மீ. முக்கியமா இமோஷனல்லி. அதனால சொல்லி அப்புறம் நம்மள மட்டும் இல்ல, வேற யாரெல்ல ஏ வித்மஹா ஏ தத் வித்மஹா, யாரெல்லாம் இதே விதமா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அங்க எல்லாரும் கூட அமிர்தர்கள் ஆயிடுவாங்க. அமிர்தா பவந்தி அப்படின்னா நம்ம அடைஞ்சோம், நம்ம அமிர்தர்கள் ஆயிட்டோம். எப்படி இனிமே இன்னொரு சரீரம் ஜென்ம இல்லை. இப்பவே எனக்கு துக்கம் போயிடுச்சுன்னாவே இப்பவே சம்சாரம் போயிடுச்சு, இப்பவே சம்சாரம் போயிடுச்சுன்னாவே இப்பவே எனக்கு ஜென்ம சரீரம் பத்தி நான் கவலைப்படலை, இது இருக்கேன்னு. ஐ எம் டிஸ்கிளைமிங் அபவுட் திஸ். இந்த ஜென்மத்தின்னு நான் நிராகரணம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சரீரத்தில். அப்போ நான் தான். அதனால அமிர்தம், அமிர்தர்கள் ஆயிடுவாங்க. இந்த அமிர்தம் வார்த்தை உபனிஷத்து பல இடத்துல பலாட்டி, அமிர்தா பவந்தி, அமிர்தம் ஆப்னோதி, அமிர்தம் விந்ததே. என்ன அர்த்தம்? இங்க இந்த சரீரத்துல இருக்கும்போது இப்போ அஜீவன் முக்தின்னு அர்த்தம். வேற சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாமே இந்த அமிர்தத்தனை வேற விதமா போஸ்டமஸ் அப்புறம் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் அதை ஏத்துக்கல. எனக்கு இப்போ ரிலீஃப் வேணும்,
எனக்கு இப்போ பசிக்குது, நான் நாளைக்கு தரேன் அப்புறம் தரேன்னு எனக்கு இப்போ பசிக்குது அப்படின்னு. எனக்கு இப்போ பயமா இருக்கு, இப்போ துக்கமா இருக்கு, இப்போ மோகமா இருக்கு, இப்போ டென்ஷனா இருக்கு, இப்போ உலகம் என்ன துரத்துறது, எல்லா பிரச்சனையா நிக்கிறது. இப்போ எனக்கு இப்போ ரிலீஃப் வேணும். ஞானம் மட்டும்தான் இன்ஸ்டன்டேனியஸ் இம்மிடியட் ரிலீஃப் கொடுக்கும். there is no other way. சார் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுத்ததுனால இது பேலேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டா சார்? பேலேட்டிவ்னா எமர்ஜென்சிக்கு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது அப்படியா? அதுக்கப்புறம் நான் திரும்பி பர்மனெண்ட் லாங் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்காவது அங்கே போகணுமா? கேரளா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்கு எங்காவது? இன்னும் தெரியறதுக்கு ஏதாவது இருந்தால் போக வேண்டியது இருந்தா போ. ஆனால் உனக்கு மனசு இருக்கிற இந்த வியாதி, சம்சார வியாதி ஒரு சின்ன போயிடுச்சு, அவ்வளவுதான். எப்போ நீ இந்த ஞானத்தின் அப்படியே ஏத்திக்கிட்ட. அதனால அது சொல்லி அப்புறம் இது அடியாத அஜ்ஞானிகள் இந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கல, அவங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. முடியறது பத்தி இல்லை, இருக்கும்போதே துக்கம். நமக்கு முக்கியமா அதான் சொன்னேன், இப்போ எனக்கு ரிலீஃப் வேணும், இப்போ துக்கம். நீ இப்போ ஞானம் அடையாதனால கண்டிப்பா உனக்கு இன்னொரு அடுத்த சரீரம் வரும், கேரண்டி. திரும்பி சம்சாரம் தொடங்கும், அடுத்த எபிசோடு. அதனால அவங்க துக்கத்தினே அடைவாங்கன்னு அந்த கடைசியில அத இத்தரே அதர்ஸ் துக்கமேவ அபியந்தி, மறுபடியும் துக்கத்திற்கே போறாங்க. மறுபடியும் அவங்க இருட்டுல இருந்து இருட்டுக்கே போறாங்க, இருட்டுல இருந்து இருட்டுக்கே போறாங்க. பிறக்கும் போது ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா ஜந்து, நம்ம இருட்டுல தான் இருக்கோம். இன்னும் அசூர்யா நாமதே லோகாஹ அந்தேன தமசா விருதாஹ தாகும்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகே ஆத்ம ஹனோஜனாக. ஆத்மஹத்யா இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேசினா இது அவன் ஆத்மஹத்யா. சங்கரர் விவேக சூடாமணியில் இதே சொல்றாரு. இப்போ நான் சொன்னது ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஆத்மஹனஹா, they are killing themselves, அது சூசைட் தான். அப்ப மெஜாரிட்டி ஞானத்துக்கு முயற்சி பண்ணாமே ஏதோ அப்படி வாழ்ந்து போற ஜந்துவல் அவன் ஆத்மஹத்யா பண்ணிட்டான். சரியா? ஆனா இந்த ஆத்மஹத்யக்கு கோர்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்காது. இவனும் சரி, பனிஷ்மெண்ட் என்ன போனதுக்கு அப்புறம் என்கொயரி எதுவுமே வராது, ஒன்றும் ப்ராப்ளம், கேஸு போலீஸ் அதெல்லாம் வராது. ஆனா உன்னை நீயே பனிஷ் பண்ணிக்கிட்டே உனக்கு நீயே பாருங்க எவ்வளவு டேஞ்சர். அதனாலதான் மகதி வினஷ்டன்னு சொல்றது. இட்ஸ் எ லாஸ், நோ, இட்ஸ் எ கிரேட் லாஸ். திரும்பி அடுத்த ஜென்ம மனுஷனா பிறக்கணும். திரும்பி அப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது சாப்பிட்றதுக்கு, தங்கறதுக்கு, கட்டுக்கிறதுக்கு இருக்குமோ சொல்ல முடியாது. திரும்பி இந்த மாதிரி பாரத நாட்டுல பிறப்பான தெரியாது. மங்கோலியா, யூத்தோப்பியா இருக்காங்கல்ல மக்கள் பார்ப்போம், அங்க காட்டுல அப்படி பிறந்தா என்ன கதி? இங்க இருக்கும்போது உனக்கு தெரியல, இல்ல நிர்லட்சமா இருக்குல்ல, அசால்ட்டா இருக்குல்ல, கேவலமா பாக்குற இல்ல வேதாந்தம்னா. சாஸ்திரமாம் வேதாந்தம் திருநாள் பேசுவாங்க. அவங்களை பத்தி தான் இங்க. அதனால துக்கமேவ அபியந்தி, பில்லர் டு போஸ்ட், போஸ்ட் டு பில்லர். நம்ம பொதுவா ஊம்பு டு டூம்புன்னு சொல்றோம் இல்லையா?
எல்லாரும் போஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதான் நானும் சொல்றேன். இதுதான் இந்த மந்திரத்தில் முக்கியமான வார்த்தைகள் சொல்லிட்டேன். அடுத்தது 15வது மந்திரம். எதைதத் அனுபஷ்யதி ஆத்மானம் தேவம் அஞ்சசா ஈசானம் பூத பவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே. ரொம்ப கிறிஸ்ப், சின்ன மந்திரம், பெரிய விஷயம். அதனால என்னென்னமோ பார்த்தோம், உபாசனானு அதானே அதனே அப்படி மொத்தம் அப்படியோ இப்படியோ எப்படியோ 4வது அத்தியாயம், 4வது அத்தியாயத்துக்குள்ள 4வது. நான் இதை ஆரம்பிக்கும் போது இது எப்போ ஆரம்பிச்சு நான் எப்போ முடியும் வரை என்ன அப்படின்னு அதான் சாஸ்திரமே இட் வில் டேக் கேர், குரு தே வில் டேக் கேர்ன்னு சொல்லி அப்படி ஆரம்பிப்போம். என்ன பெரிய பெரிய எடுத்துட்டு மாண்டூக்கியம் 200 காரிக, அப்புறம் அஷ்டாவக்கர கீதை எல்லாமே கொஞ்சம் பெருசு தானே, எப்படியோ முடிச்சிட்டோம், எப்படியோ முடிச்சிட்டோம். அதனால என்ன சொல்ற, சின்ன மந்திரம், ஏதோ முக்கியமான ஆழமான விஷயம். அதனால ஏதாவது இப்பாவது போர் அடிக்கிறது சொல்லக்கூடாது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்கள் சின்னதா இருக்கு, அதுல உள்ள அர்த்தம் தெரியல ஒரு வார்த்தை இருக்கு, ஏன்னா அது ரிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. மகதி வினஷ்டி சொன்ன ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ அது அப்படி ரிஃபர் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் மந்த்ராஸ். இந்த மந்திரம் ஞான மகிமதா திரும்பி சொல்லும் போது ஞான பலம் சொல்லுகிட்டே ஞான மகிமா, அங்கேயும் அப்படிதான். ஓகே, ஆல்மோஸ்ட் அதே போல. கருத்து வேற. முதல்ல என்ன சொல்லுதுன்னு இந்த மந்திரத்தில் ஞானத்துடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்றது. முதல்ல ஞானத்துடைய ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் தி அந்த நாலேஜ் அது மென்ஷன் செய்யப்பட்டது. அது சொல்லும் போது எதைதம் ஆத்மானம் அனுபஷ்யதி அங்க இருக்குது. யாரு எது எதன்னு இங்க ஒருவேளை யாராவது என்ன அது சொல்றது உபனிஷத்து. சப்போஸ் இஃப் யூ கம் டு நோ, என்ன சொல்ல வேண்டியிருக்கே, இட்ஸ் இட் ஆல் ஒருத்தனை இப்படி எல்லாம் இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா கச்சிதமா இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இனிமே ஞானம் வராம இருக்குமா? சரி, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் 75% முன்னு போயிருக்க மாட்டா? 100% இல்லைன்னு இருப்பான், இருக்கணும்னு குரு நம்புறான். ஒருவேளை சப்போஸ் ஏதம் ஆத்மானம் அனுபஷ்யத்தை, ஒருத்தன் யாராவது இந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்ட, தான் ஆத்மானே உணர்ந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. பஷ்யதி நிறைய வாட்டி வந்துச்சு, அது பார்க்கறதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், உணர்றதுன்னு அர்த்தம். அப்புறம் அனுபஷ்யதி, இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அணு 2 எழுத்துகள், அந்த வார்த்தை மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வர்த். அது அதை பத்தி கொஞ்சம் பேச போறேன். ஏன் அடிக்கடிக்கு நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அனுபஷ்யத்தை. பகவத்கீதையில ஐ வில் சி எங்கெங்க 2 ஏதாவது ஞாபகம் இருமான்னு. அப்படி என்ன அர்த்தம், என்ன இந்த அணுவன் ஏன் சொல்லப்பட்டதுன்னா அது என்ன குறிக்கிறதுன்னா, சங்கரர் பல இடத்துல எங்க பாஷ்யத்துல எதுவார், குரு கிட்ட போய் இந்த பிரம்மோபதேசத்தினை தொடர்ந்து சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கணவனா,
அப்படி போய் தெரிஞ்சுக்கணவனு అని சொல்லி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இது இப்படி இப்படி படிக்கணும், இப்படி கேட்கணும், எனக்கு அப்படிப்பட்ட உபதேசம் பண்ண குரு வேணும்னு இது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல கிரகிக்க மாட்டான். நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் கிரகிக்க மாட்டான். இன்னும் நடுவில் எஸ்கேப் ஆகி போயிடுவானே, ஸ்கிப் ஆகி போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் தப்பான ட்ராக்ல மாட்டுவான். என்னன்னா குருலெஸ் டீச்சிங், குருலெஸ் என்கொயரி. குரு தேவையில்லை. குறிப்பா சொல்ல வேண்டியதில்லை, அந்த குரு தேவையில்லை, நீயே என்கொயரி பண்ணலாம். இல்ல ஏதோ புஸ்தகங்கள் கிடைக்கிறது நிறைய, அப்படி இல்லைன்னு அவங்களோட போட்டோ வச்சுக்கோ. இப்படி எல்லாம் சொல்லி அதுல போய் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன், அவங்க பேசுவான், சொல்லுவான், எதோ செய்வான். இது எப்படின்னா அவங்க லாஜிக், நேற்றுக்கு இதே லாஜிக் சொன்னான் தெலுங்கு கிளாஸ்ல நினைக்கிறேன், வேற எங்க சொன்ன. என்ன சொல்லுவான்னு அவனும் பாரு, ஆத்மா உனக்குள்ள இருக்குன்னு தானே சாஸ்திரம் சொல்றது, இல்ல நீ தான் ஆத்மான்னு சொல்றது. இப்போ உனக்கு தெரியல எவ்வளவுதானே, நீயே உள்ள போய் கலக்கி தேடி கண்டுபிடிச்சுக்கோ. நீயே உள்ள போ, ஆழமா போ, உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அவங்க லாஜிக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு கிணறுலையோ இடத்துல ஒரு பொருள் உளுந்துச்சு, தொட்டி கூட பெரிய ஜலம் இருக்கிற தொட்டி, அடியில போயிடுச்சு, எனக்கு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நான் கை வச்சு, அப்ப என்ன சொல்லுவான், உனக்கு தெரியல நான் பரவாயில்ல, நீ கை வச்சு அப்படி 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 தேறிட்டு இருந்த, கிணறுல முக்கியம் ஏதாவது பொருள் விழுந்த அந்த காலத்து ஆள் இருப்பாங்க, அவனை கூப்பிட்டுட்டு அவனு போய் உள்ளக்கு போவான். அவன் இல்ல ஸ்விம்மிங் பூல்ல நம்மள ஏதாவது உளுந்து தொலைச்சுக்கிட்ட உள்ள போவான், போய் தேடுவோம், இப்படி காலை வச்சோ கை வச்சோ இல்லையா. இந்த மாதிரி நீ கை வச்சு தேடினது போல் கிடைச்சிடும். அதுபோல் உனக்குள்ளதானே ஆத்மா இருக்க, உள்ளத்தில் நீ தேடு, கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி. அதனால குரு தேவையில்லை பாரு, அவர் அப்படிதான், குருவே இல்லை அவரை பாத்தியா அப்படின்னு சொல்லி. அது மேல பெரிய பெரிய புஸ்தகங்கள் ஏது, என்னது குருலெஸ் என்கொயரி ஆர் குருலெஸ் நாலேஜ். ಇದೆಲ್ಲ ತಪ್ಪು ವಡಿಲೋ மனிதர்களில் கொண்டு போ. அது அவருக்கு ஏன் குரு இல்லை, அது வேற விஷயம் முதல், சரியா. அப்போ இங்க அணு அணை பதத்துக்கு நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். சங்கரர் இதை பத்தி முண்டகோபனிஷத்து பாஷ்யத்துல நினைக்கிறேன், எந்த ஒரு குரு அவர் குருஸ்தானம்ல இருக்கணும், டீச்சரா உபதேசம் பண்ணணுங்க அப்படின்னு இருந்தா, முன்னாடி சாஸ்திரம் வச்சுக்காம சாஸ்திரம் பரம்பரை விதானంలో பேசாம இருந்தா, அவர் அந்த குருஸ்தானம்ல உட்கார்றதுக்கு டீச்சிங் பண்றதுக்கு அவருக்கு அர்ஹதை இல்லை. அதுக்கப்புறம் அப்படி இருக்கிறவர், ஆனா அவர் மகாத்மா தான், அவருக்கு ஞானம் அடைஞ்சாச்சு, புரிஞ்சுதா. அவர் மகாத்மா தான், ஞானம் அடைஞ்சிட்டா. நிறைய பேர் நீயும் நமஸ்காரம் பண்ணும், ஞானிதர், ஆனா அவருக்கு டீச்சிங் பண்ற அர்ஹத்தை இல்லை. அப்படி சாஸ்திரத்தினை முன்னாடி வச்சுக்காம அவருடைய அனுபவத்திலிருந்து, அவருடைய சாதனையிலிருந்து ஏதோ அவர் சாதிச்சது யாராவது டீச் பண்றான்னா, அது உண்மையான முமுட்சு சீக்கர், அது ஷுட் நாட் ஃபாலோ இட். இதெல்லாம் சொன்னா நிறைய மாடர்ன் எஜுகேட்டட் த சோ கால்டு இன்டெலிஜென்ட் ஃபூல்ஸுக்கு புரியாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? த சோ கால்டு இன்டெலிஜென்ட் ஃபூல்ஸுக்கு, எஜுகேட்டடுக்கு இப்படி சொன்னா புரியாது. அப்போ அவர் அவருடைய அனுபவத்தினை அவர் சொல்றதுன்னா, அவருடைய சாதன அனுபவத்தினை அது
வேற இன்னொரு சீக்கர் அது எனக்கு அது நான் சாதனை எடுக்கக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா என்னோட குருவுடைய சாதனையை நான் சாதனை எடுக்கக்கூடாது. நான் சாஸ்திரம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நான் எவாலுவேட் பண்ணி நான் என்ன பண்ணணும் எப்படி అని சொல்லி அவனா பண்ணணும். அப்ப அதுக்கு குரு கிட்ட சஜஷன் கேட்கலாம். அவர் சொல்லுவாரு. அதனால நான் இப்படி பண்றேன் நீ அப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டார் குரு. உனக்கு என்ன வேணும் அது சொல்லுவாரு. அதனால நீயும் குரு செய்யற சாதனை நான் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்றேன் இன்னும் அப்போ அப்படி இருக்கும்போது சாஸ்திரமே முன்னாடி வச்சுக்கல சாஸ்திரம் இல்லாம அவருடைய அனுபவம் அவர் நான் என்கொயரி பண்ணாரு. அதனால அவர் அனுபவத்துல பேசின பேச்சுக்கு சாஸ்திர சம்மதம் இல்லை. நல்லா புரிஞ்சு அவர் ஞானிதான். அவருக்கு கிடைச்சது அவருக்கு டீச்சிங் வியாசபீடத்துல இருந்து உபதேசம் பண்றதுக்கு டீச் பண்றதுக்கு அர்ஹத்தை கிடையாது. இது சங்கரருடைய சொந்த வார்த்தை இல்ல சாஸ்திரமே சொல்லும். அதனால ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இதை இன்னொரு விஷயம் என்னன்னா சாஸ்திரம் மோர் பவர்ஃபுல் தேன் தி ஆச்சாரியா. குருவுக்கு மேல சாஸ்திரம் பெருசு. குரு சாஸ்திரத்தின் உருவாக்கல சாஸ்திரம் ஆச்சாரியர்களின் உருவாக்கிச்சு. சங்கராச்சாரியர் கூட சாஸ்திரத்தை சப்சர்வேண்ட் தான். கிருஷ்ணரே ஈஸ்வரனு அவதாரமனை பேசினா கூட அவர் வேதத்துக்கு அனுகுணமா அவர் பேசலன்னா தைரியமா நான் கிருஷ்ணனை ரிஜெக்ட் பண்ணுவேன். அந்த வகையில தான் புத்தனை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். புத்தன் மகாத்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது. புத்தன் சொன்ன அஹிம்சா சத்தியம் தயா அதெல்லாம் நல்ல குணங்கள். அது நம்ம யமனியமத்திலே நம்ம படிச்சுக்கிறோம், நம்மளும் அதை அக்செப்ட் பண்றோம். ஆனா வேத பாஷ்யம் வேதத்தின் என்னோட அனுபவம் அவர் மெடிடேஷன் பண்ணாரு போதி விருட்சத்தை கீழே அவருக்கு ஞானோதயம் ஆயிடுச்சுன்னு அது வச்சு சொல்லி அதுக்கப்புறம் மாறுத்தி அது பண்ணி இது பண்ணி அங்க சப்போர்ட் இல்லையா. பாகவதமே புத்தன் அவதாரமாவ சொல்லட்டும். பட் நானும் வேதாந்த சாஸ்திர ஸ்ருதி மாதாக்கு நம்பி இருக்கிற நானு அந்த அவதாரம்னு சொல்லப்பட்ட புத்தனை கூட ரிஜெக்ட் பண்ணுவேன். எந்த வகையில ரிஜெக்ட் என்ன நான் அந்த வழியில போக முடியாது. அதனாலதான் நான் கிருஷ்ணர்னே சொல்லிட்டேன். இங்க அப்ப புத்தர் என்ன மாதிரி புத்தர் அவதாரம் பண்றாங்க. அவதாரம் தான் ஆகட்டும். இது இது இப்படிதான் இந்த வேதாந்தம் சொல்றவங்களும் இந்த சங்கரா பிலாசபி பீப்புள் ஆல் வில் டாக் லைக் தட் நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இவனு உள்ள இந்த ஆழமா படிக்க மாட்டேன். முதல்ல அது படிக்கிறதுக்கு இது தைரியம் கிடையாது, பொறுமை கிடையாது, ஸ்தைரியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம ராங் நோஷன்ஸனை நீக்கிக்கிறதுக்கு நம்ம ஸ்திரமான ஒரு மார்க்கத்துல நிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். கேட்டுட்டு இருக்கிறது அப்புறம் இன்னும் கேட்காதவனுக்கு ஜன்மங்கள் ஆனா கூட வரமாட்டான். அதனால சாஸ்திரா ப்ரொடியூசர்ஸ் ஆச்சாரியாஸ் தவிர சாஸ்திராஸ் இவங்க எல்லாரும் அதனால எவ்வளவு பெரிய மகாத்மாவாகட்டும், ரொம்ப பாப்புலர் ஆகட்டும், அந்த புத்தருக்கு இருக்க கரிஷ்மா அதெல்லாம் விவேகானந்தர் உபனிஷத்துகள் வேதாந்தத்தினை சாஸ்திரத்துக்கு முன்னாடி வச்சுக்காம அவர் பேசியிருந்தா அவர் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகட்டும். பட் ஐ வில் ரிஜெக்ட் ஹிம். சங்கரர் ஆகட்டும். அதனால the person may be how much he may be great, அவன் சாஸ்திரத்தினை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அவனே தைரியமா ரைட் away we can reject him. புரிஞ்சுதா? ஏன்னா வேத பாக்கியம். கிருஷ்ணர் வேதத்துல உபனிஷத்துல சொன்னதுதானே சொன்னாரு. He didn't contradict anywhere.
அவர் ஈஸ்வரா அவர் சொந்தமா சொல்லலாம் இல்ல புத்தர் போல். வித்தியாசம். அப்புறம் ஃபைனலா சொல்லணும்னா பர்சனாலிட்டி பேஸ்டு கல்ச்சர்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. சாஸ்திரா பேஸ்டு கல்ச்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் தான் வைதிக் கல்ச்சர். புரியுறதா? அதர் ரிலிஜன்ஸ் எல்லாம் பர்சனாலிட்டி பேஸ்டு ப்ரொஃபெக்ட். சாஸ்திரம் கிடையாது. அவன் யாரோ வந்துட்டாரு, அவருக்கு என்னமோ தோணிச்சு அப்படி சொன்னார். புத்தர் கூட அப்படிதான், அவருக்கு தோணிச்சு, வைராக்கியம் வந்துச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. போய் அங்க உட்கார்ந்து மறுபடியும் அப்புறம் அவருக்கு ஒரு நாள் என்லைட்டன்மெண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு யாரும் குரு இல்லை. அப்படி அவருக்கு யாரையும் குரு இல்லாதனால அவர் டீச் பண்ணது எல்லாமே சமாஜத்துல பரவனதுனால அதில் வந்தவங்க எல்லாரும் துண்டு துண்டு துண்டாய் அப்படி அப்படி இருந்து இப்ப கூட வேத பாகியர்களான இருக்காங்க. அது உருவான கடுதல் சரித்திர பார்த்துச்சு. ராஜாக்கள் இல்லாம ஆயிட்டாங்க. சாத்திர குணம், சாத்திர தேஜஸ் எல்லாம் அடிஞ்சு போச்சு. சனாதன தர்மத்துக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு. அதனால நமக்கு இங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சுக்கணும். அனுபஷ்யதி அనే வார்த்தை பாருங்க, அணு. அதனால அது விஷயம். அடுத்தது வார்த்தை இதுல தேவம் அనే வார்த்தை இருக்கு. என்னது தேவம்? இந்த தேவம் அనే வார்த்தை இங்க வேதாந்தம் படிக்கும் போது சில வார்த்தைகள் யோகார்த்தம் రూఢ్యార్థం అని రెండు విధமா பார்க்கணும். யோகார்த்தம் అనేది ஆழமான அதோடைய கருத்து. ரூಢ்யார்த்தம் అనేది வேர்டு பெரிஃபரி டிக்ஷனரி மீனிங். சரியா? இப்ப இங்க தேவம், பொதுவா தேவம்னா அதோ ஸ்வர்க்கத்துல இருக்க இந்திரா, சந்திரா, வருணா இவங்க எல்லாரும் தேவர்கள். அது ஜஸ்ட் வேர்டு ஜெனரல் மீனிங். பட் இங்க இஃப் யூ டேக் த derived பிளஸ் ஆழமான அர்த்தம் எடுத்துக்கிட்டா திவ் ஷைனிங் அர்த்தம். திவ் இங்க அப்போ அந்த யோகார்த்தம் எடுத்துக்கிட்ட எந்த தேவம் எது 3 காலத்திலையும் அது ஷைன் ஆயிட்டே இருக்கும்னு அர்த்தம். தேவதைகளுக்கு அப்படி இல்லையே, ஆயுஷ் இருக்கு அவங்களுக்கு கூட. இங்க பாத்தீங்கன்னா தேவம் என்ன எடுத்துக்கணும்? ஜோதனாத் திவ் ஷைன்ஸ். என்னது? 3 காலத்துக்கு சம்பந்தப்படாம எப்பவுமே இருக்கின்றன. அதை சொல்லிட்டு அப்போ அந்த தேவம்னு சொல்லி உபனிஷத்து பூத பவ்ய ஈஷா பவ்யஸ்ய ஈசானஹ ஈசானம். ஈசானம்னா which controls, governs. ஈஷதி ஈசானம். அது இங்க வர்த்தமான காலம் சொல்லல, கடந்து போன காலம், நடந்து கொண்டிருக்க காலம், வரப்போற காலம், பூத வர்த்த பவிஷ்ட காலங்கள். அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு ஒரு பேரு இருக்கு. அங்க 3 சொல்லப்படுது. பூத பவ்ய பவன்னாதஹ பவன பாவனோ நலஹ. பூத பவ்ய பவன். பவன் வர்த்தமான காலம். அது தேவம். என்ன இப்போ இது சொல்லும் போது அந்த தேவன் மேல இப்ப என்ன படிச்சு முதட்டா, ஒருவேளை யாரு அந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டானோ, அந்த ஆத்மா என்ன? தேவம். அது எப்பவுமே ஷைன் ஆயிட்டு இருக்கு, எப்பவுமே இருக்கு, காலத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அதனால தேவம் இப்படி அஞ்சசா இது சொல்றதுனால இங்க மகா வாக்கியம் வந்துச்சு. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லப்பட்டது.
ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஆத்மா అనేది இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்கிறதானே முக்கியம் இங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறவனை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். நாட் ஆஸ் த ஆப்ஜெக்ட் தேர்ட் பர்சன். அங்கே நான் தான். அதான் இப்ப சொன்ன தத்துவம். தத்துவமேவ துவமேவ தது மகா வாக்கியம் ஜீவ. இது எப்படின்னா அஞ்சசா. அஞ்சசான்னா ஜெனரல் மீனிங். அகைன் இங்க ரூಢியார்த்தம் எடுத்த லேசா, வெரி ஈஸிலி. அஞ்சசான்னா சாட்சாத் அபரோக்ஷதையா, டைரக்ட், நோ நீட் ஆஃப் எனி கேட்ஜெட். வேற எந்த பிரமாணம் எதுவுமே தேவையில்லை. அபரோக்ஷ ஞானம் என்றோம் இல்லையா, சாட்சாத். அப்படின்னு அந்த முக்கியமான வார்த்தைகள் அஞ்சசா. இன்னும் இருக்கு 2 வார்த்தை. பலம் சொல்லணும். இப்போ இப்படி இந்த விதமா தெரிஞ்சுக்கணும் அவன் இந்த ஞானத்தினால தன் ஆத்மத்தினால என்ன பலம் அது சொல்லுவான். அப்புறம் இப்ப இதோட சாராம்சம் என்ன, நான் இப்ப சொன்னது எல்லான்னு பார்த்தா, இப்போ ஒருத்தனும் பூத பவ்ய பவிஷ்யத் காலங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிற, பிரபுவா இருக்கிற, பிரபுன்னா எது இருக்கிறதுனால இதெல்லாம் காணப்படுதோ அந்த ஆத்ம தேவன்னு, தேவனை வார்த்தை ஆத்மனை தன ஹிருதயத்திலேயே பிரகாச ஸ்வரூபமா பிரகாசிச்சதுக்கே நான் 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 அன்னி யார் ஒருத்தனும் உணர்ந்தானோ அதுதான் அர்த்தம். இங்க வரைக்கும் நடுவில் சைடு நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ ஆச்சாரிய சாஸ்திரோபதேசத்தினை அனுசரிச்சு சாட்சாத்த தெரிஞ்சுக்கிட்டான். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பரோட்சம் கிடையாது. தென் வாட் இஸ் என்ன பலம், ரிசல்ட்? அப்பு ந விஜுகுப்சதே. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ந விஜுகுப்சதே. ததஹன இந்த ஞானத்துடைய பலம் அதுக்கு பிறகு ந விஜுகுப்சத். அமிர்தா பவந்தி అనేది ஒரு விதமா சொன்னார். இப்ப ந விஜுகுப்சதே அந்த என்ன, இதுன்னு கூட அனுபஷ்யத்துக்கு நான் எதுவுமே கோட் பண்ணல. அது நீங்க கீதை படிக்கும் போது கைவல்யத்துல ஏகத்வம் அனுபஷ்யத, ஈஷாலோ ஏகத்வம் அனுபஷ்யத் யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி அனுபஷ்யதி தத்ர கோ மோஹ கஷோகः ஏகத்வம் அனுபஷ்யத. நிறைய இடத்துல கவனிக்கலாம். இப்ப இங்க இந்த வார்த்தை 2-3 கோட் பண்ணி சொல்றேன். முதல்ல அர்த்தம் பார்க்கணும். அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா முதல்ல ரிஃபர் பண்றேன் கட்டோபனிஷத்தை. இப்போ ரீசெண்டா அது வேற கிளாஸ்ல அங்க ரிஃபர் பண்ணி சொன்னா, அங்கே அங்குஷ்ட மாத்திரவனே வார்த்தை வந்ததுனால புதுகீதா இல்ல சேதாஸ்வதர, சரி, கட்டோபனிஷத்துல அங்குஷ்ட மாத்திரஹ புருஷ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானஹ பூத பவ்யஸ்ய, அதுக்காக கூட ந ததோ விஜுகுப்சதே. பாத்தீங்களா, பூத பவ்யானது இப்ப பார்த்தோம். ந ததஹ ந விஜுகுப்சதே. அதேபோல் அங்குஷ்டமாத்திர புருஷः ஜோதிரிவா தூமகः ஈசானஹ, ஈசான வேர்டு வந்துச்சு, பூத பவ்யஸ்ய ச ஏவாத்ய சவுஸ்வ. அவரேதான் நேத்திக்கு இருக்கார், அவரேதான் இன்னைக்கு இருக்கார், அவரேதான் நாளைக்கு இருப்பார். ஈஷாவாஸ்யத்தில கூட இதே வார்த்தை இருக்கு, அனுபஷ்யத்து மட்டும் இல்ல. எங்க அங்கே யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவானுபஷ்யதி
சர்வபூதேஷு சாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. அங்க ரெண்டு வரும் பக்கத்துல. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானித தத்ர கோமோக கஷோகः. ஒன்னு இது யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததஹ ந விஜுகுப்சதே. இப்படி தேடிட்டு போன இன்னும் கூட வரலாம். சரி சார், இதோட அர்த்தம் என்ன சார்? முதல்ல யோகார்த்தம் எடுத்துக்கிறோம். ஓகே, யோகார்த்தம் அப்படின்னா த இன்னர் டீப்பர் மீனிங் என்னன்னா, ந விஜுகுப்சதன்னா கோபாயுதும் ந இச்சதே. சங்கரர் ரெண்டு வகையான பதில் கொடுக்கிறார். கோபாயுதும் ந இச்சதன்னா அவன் அதுக்கு பிறகு அப்புறம் இந்த சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது అని கவலைப்பட்டுட்டு சரீரம் ந அனுசஞ்சரேத். அதுதான் அர்த்தம். கோபாயும் ந இச்சதே, கோபாயுதும் ந இச்சதே அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணாம அப்படி ஏதோ வேணுமென்னு நெருப்புல குதிப்பாரு என்ன, அப்படின்னு இல்லை. mentally there is no any kind of worry about this problem to maintain or అది పత్తి వ్యాధి வந்தானு வரலன்னானு பூப்பு வந்தானு அப்படி வந்தானு மரணம் கொஞ்ச நேரத்துல ஏற்பட போடுறதுன்னு சொன்னானு என்னன்னு சார், what a great relief. நவிஜுகுப்சதே கோபாயுதும் ந இச்சதே. he don't want to protect himself by himself. எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் த ஞானம். இதெல்லாம் மித்யான்னு தெரிஞ்சிச்சு. நான் எப்பவுமே இருக்கிற வஸ்து ஆத்மானே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த மித்யான இதுக்கு போய் கனவுல பார்த்த ஒரு வஸ்துக்கு விஷயத்துக்கு ஒரு மனிதன் கவலைப்பட்டுட்டு ஓடிட்டு தேடுவானோ? எக்ஸாக்ட்லி லைக் தட். இந்த ஞானம் நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மித்யான இந்த சரீரத்துக்கு மாயா சரீரத்தினை பற்றி கவலைப்படுவானா? நவிஜுகுப்சதே அப்படின்னா எனக்கு எதுவுமே சப்போர்ட் கிடையாது. ஐ டோன்ட் டேக் எனி crutches ஆர் த ப்ராப்ஸ். ஏன் மயேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். எப்போ ஐ ஆம் த பூத பவ்ய பவிஷ்ய எல்லாத்தையும் ஐ ஆம் ஈசானஹான்னு யாரு நான் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் ஐ ஆம் த சப்போர்ட் ஆஃப் எவ்ரி திங். அதுக்கப்புறம் நான் எதை பத்தி கவலைப்பட்டு இந்த சரீரமாவது இல்ல இன்னொரு சரீரமாவது இன்னொருத்த சரீரமாவது. சரி, இது ரொம்ப மனுஷனுக்கு இது அஜ்ஞானத்தினால இமோஷனல். சில பேருக்கு அந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஆகட்டும், அவரு ரொம்ப வயசாகி அவள வயசாகி ஒன்றும் பண்ண முடியல, நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட அவங்க இருந்தா போதும், ஒரு இருக்காருன்னு ஒரு ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங். இதெல்லாம் என்னன்னா இன்செக்யூர்னாலதான் இதெல்லாம் வருது. ஏன்னா பாடி என்ன ஆகுமோ, செத்து போயிட்டா என்ன ஆகும், எல்லாம் இது ஒரு ட்ராப். இப்போ இந்த ஞானி டேக் சப்போர்ட் ஆஃப் ஹூம்? அது இருந்தா இருந்துகிட்டோம். நிறைய பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்கும். அவங்க சும்மா அவர் இருந்தா போதும், எனக்கு ஒரு தைரியம். நீ இருக்குல்ல, உன்னை என்ன நம்ப முடியாது, என்னை பத்தி எனக்கு பயம், அஜ்ஞானம். அதனால இது அதனால அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சங்கரர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இங்க பண்றாரு. சரியா? யாருக்கு பப்ளிக்ல சொல்ல, நீ உங்களுக்கு சொல்லணும். வேதாந்த் அங்க இருக்கு. சங்கரர்
ஈவன் நான் I don't want any support from the Ishvara. Who rejects to take the support from the Ishvara? Adi real yogartham na Vijigup says. Gopayutu means I need not to protect for Ishvara. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கரா சந்திரசேகரா. சார் என்ன சார் தப்பு அதுல? தப்பு இருக்கு. தப்புன்னா ஏன் என்ன காரணம் சொல்லணும் இல்லையா? ஓகே, இது சங்கரர் சும்மா அவரு கல்பனை இப்படி எழுதுறாரு, அப்படி இல்ல. எவ்வளவு நாளைக்கு அந்த ஈசனு கடவுளன்னு நீ நினைக்கிறவனை ஸ்டாண்ட் செப்பரேட் ஃப்ரம் யூ, உனக்கு விட்டுட்டு வெளியில தனியா இருக்கிற வரைக்கும் அவுட் சைடர், அது உனக்கு த்ரெட் தான், அது ஒரு ஃபியர்ஃபுல் எஃபைர் தான். எப்படி ஈஷாஸ்மாத்வாதः பவதே ஈஷோதேதி சூரியः ஈஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. தைத்திரியன்ல படிச்சோம். அந்த ஈசனுடைய பயத்தினால வாயு ஓடி ஓடி வேலை பண்றதாமா, வாயு தேவத்தை. அக்னி கூட அப்படி ஐயோ நான் இன்னைக்கு வேலை பண்ணலன்னு அவர் பாஸ் தொருத்துவாரு. ஈவன் ஏமன் மிருத்யுர் தாவதி, யமதர்மராஜன் டியூட்டிக்கு ஓடுறாரு. சொல்லியாச்சு இல்ல? அப்புறம் கட்டோபனிஷத்துல அந்த ஈஸ்வரன் பற்றி சொல்லும் போது மகத் பயம் வஜ்ரமுத்யுதம், வஜ்ராயுதம் போல் அடிப்பான். யாருக்கு? இந்த ஈஸ்வரன் வெளியில வச்சவனுக்கு இது ஒரு பயம். அங்க வஜ்ராயுதம்னு உபயோகப்படுத்துச்சு கட்டோபனிஷத்து. மகத் பயம் இல்ல, மறுபடியும் தைத்திரியத்துக்கு வாங்கோ. தாத்தோ பய் உதரம் அந்தரம் குருதே. இவ்வளவு பிசுறு டிஃபரன்ஸ் பார்த்தா கூட கடவுள் வேறு, நான் வேறு, இது வேறு, அது வேறு. whoever sees the difference and distance ததஹ பயம் பவதி. இனிமே என்ன ப்ரூஃப் வேணும்? இது என்ன சங்கருடைய சொந்த? அவனு எது சொல்லுவாரு? அங்க இருக்கிறதே கிளியரா சொல்றாரு. இப்ப இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால ததோ ந விஜுகுப்சதே. இன்னும் வேணுமா? பகவத்கீதையில 11வது அத்தியாயத்தில் பகவான் காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தஹ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தஹ திரஷ்ட்ரா கராலம் பயானகானி. அது நீ உன்னோட பல்லு மூஞ்சி எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கப்பா. பயந்து போயிட்டான் அர்ஜுனனா. தலை சுத்துறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நமஸ்காரம், அந்த பக்கம் நமஸ்காரம், இந்த பக்கம் புரதக நமஸ்காரம், புருஷ்ட அப்படின்னு நமஸ்காரம் 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 பயந்து போயிட்டான். போதும் போதும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். தேவகி வசுதேவமா பயந்த மாதிரி. அம்புஜம் பாலகம் அத்புதம் பாலகம் அம்புஜேஷ்ணம் வந்த உடனே என்ன வேஷம்? வேண்டாம். கம்சன் பாப்பாரு, நான் தூக்கிக்க முடியாது. நார்மல் செப்பி சீக்ஸோட பாய் ஆயிரு, ப்ளூ பாய் பிருந்தாவன் ஆயிரு. பயந்துட்டான். அதனால பகவானுடைய உண்மையான உக்ர ரூபம் காமிச்சு அர்ஜுன் பயந்துட்டான். நீ என்ன, நீ ஒண்ணு கொச்சு பூசு குருவாயிருப்ப உன்னி கிருஷ்ணன் சொல்லி இப்படியே வச்சுக்கிற. இதுல சீக்ரெட் என்ன தெரியுமா? சரி, இத்தனை இடத்துல பயம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பகவான் நீ வெளியில வச்சா அவர் காலன் ஆயிடுவாரு. அவரு காலன்னா இருப்பாரு, காலமா இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, காலன். பகவான் உள்ள வச்சா, நீ உள்ள வச்சான்னா அவருக்கு எனக்கு தூரம் இல்லை. உள்ள வச்சான்னு அர்த்தம் அவரே தான் இங்க இருக்காரு. நான் அவர் ஒண்ணுதான் சொன்னா அவர் காலன் ஆயிடுவாரு. காலன் என்ன? யமனுக்கு யமன். சினிமா இல்ல, யமனுக்கு யமன்.
காலகாலன் பயம், மிருத்யு பயம், காலம் ஒன்றும் பண்ணாத. See, simple. You keep outside, it's a threat for you. Tato na vijugupsate. I don't seek any support from anything. Karanam, I am the support of everything. சும்மாவா மையேவ சகலஞ்சாத்தம் மை சர்வம், எல்லாருக்கும் பயாட் ஆகிப்போச்சு. நல்லா சொல்லி மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். இது அந்த பதத்துடைய அர்த்தம் இவ்வளவு இருக்கு. அதனால இது யோகார்த்தம். அப்புறம் ரூட்யார்த்தம், இது கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் டிக்ஷனரி மீனிங் சொன்னா, இந்த விஜுகுப்சத்தை சொன்னா, யாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டான், யாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டான். இந்த கிரிட்டிசிசம் பண்றது అనేది மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப கேட்பாங்க, சுவாமி நான் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் மேலுக்கு வந்துட்டேன், குருவே சொல்லுங்கன்னா, அதுக்கு என்ன மெஷர் ஸ்டிக் தெரியுமா? ஒரு நாளில் நீ எத்தனை வாட்டி மனசுலயோ வெளியிலையோ இன்னொருத்தனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றியோ, அதுக்கு பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இந்த கிரிட்டிசைஸ் பண்றது, அடுத்தவங்களை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு ரொம்ப மனுஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னா, அவனுக்குள்ள தோஷ ரந்திர, அது சங்கரர் ஒரு வார்த்தை எழுதுறாரு, அடுத்தவங்களுக்கு ரந்திரம்னா ஹூல்னா, ஹூல்னா குறை, அவனுக்கு இருக்கு டிஃபெக்ட். தோஷ ரந்திர நிரூபணம், அவன் எப்படி கண்ணாடி பூத கண்ணாடி போட்டு அவனுக்குள்ள இருக்கிற ஏதாவது கெட்டதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா அது கிடுகி வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிளேட்ல வச்சு எல்லாரையும் காமிச்சதை விட இவனை தூக்கம் வராது. போதுமா? அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது தெரியாது, உள்ள ஒரு விதமா மால் ஃபங்க்ஷன் அது பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு பகவத்கீதையில பகவான் என்ன பேர் கொடுத்தார் சரிமா? இந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு பைஷுனம். பைஷுனம் 16th எங்க வரும் சாப்டர், கிரிட்டிசைசிங். சரி, அதுக்கப்புறம் சுவாமி அது சரி, ஜென்யூன் கிரிட்டிசிசம் அது இல்ல. தேர் இஸ் நோ ஜென்யூன் கிரிட்டிசிசம் అనేది கிடையாது. கிரிட்டிசிசம் தான், டோன்ட் ஜஸ்டிஃபை. அதனால ஏதோ விதமா அந்த கிரிட்டிசிசம் பண்றது అనేది, ஏன் இந்த கிரிட்டிசிசம் பண்ணணும்னு நமக்கு தோணுறதுன்னா, இதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா? ஐ ஃபீல் இன்செக்யூர் பிகாஸ் ஆஃப் தட் பர்சன். ஆனா நம்ம அவ்வளவு ஆழமா நம்ம எப்பவுமே விசாரம் பண்ணிருப்போம். அவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணி அவர்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் எடுக்கணும்னா, அவன் எனக்கு ஒரு த்ரெட்டா இருக்கான், ஒரு இன்செக்யூரிட்டின்னு எனக்கு கிரியேட் பண்றான். பட் நோ ஒன் we never think of this. பட் அதோட ரூட் எங்க இருக்குன்னா, ஐ ஃபீல் இன்செக்யூர் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சன். ஏதோ ஒரு காரணங்க. அதனாலதான் நீங்க நல்லதான்னு சொல்லிட்டு ஏதேதோ நான் நல்லது சொல்ல போறேன்னு கிரிட்டிசைஸ் பண்றதுல ஈடுபடுறோம். பைசுனம் ந விஜுகுப்சதே. ஏன்னா இவன் எப்பவுமே கூட மௌனமா இருப்பான், உள்ளேயும் பண்ண மாட்டான், அட என்னமோ பேசுவான், அப்படி இப்படி இருப்பான். பட் ஹீஸ் நோஸ் தட் எவ்ரிதிங் இஸ் ஆத்மா. யாருன்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், எதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்? அதனால எந்த வகையில கூட இப்போ நீங்க புத்தனை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க, அது கிரிட்டிசைசம் இல்லையான்னு தோணலாம். கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் மகாத்மான்னு தான் சொல்லிட்டோம். அவர் சொன்ன சில அஹிம்சா சத்தியம் அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஆனா எந்த விதத்துல வேதத்தினை அவர் எடுத்துக்காதனால
அவர் ఎవ్విడారన్న కూడా அவர் వేద భాషన తవరే அவனை நம்ம తిట్టలే. அப்ப అది சொல்லலைன்னா அப்போ లోకத்துல ఏది ఎంత శాస్త్రం ఏది ఫాలో பண்ணணும் 110 சொல்றாங்க అని சொல்லி మనకు సందేహం. அதனால நிச்சய தார்டியத்தோட அந்த பாதையில ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அண்ணா ஞானம் யஜ்னம் அண்ணா இதெல்லாம் ஒழுங்கா கிளியரா புரிஞ்சிருக்கு. ஸோ சின்ன மந்திரங்கள் தான் நிறைய விஷயம் கொடுக்கறது. மித்திரம் இதோட ஓகே 16 கிடைக்கல போதும். எல்லா முக்கியமான பதங்களும் சொல்லியாச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.